ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் முத்துக்குமார், ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர். எல்லாருக்கும் பேக் பெயின்னாலே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இடுப்பெலும்புல விலகிருச்சு, அதனால ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்பு அழுத்தி அதனால பெயின் வருதுன்னு நினைப்பாங்க. இல்லைன்னா இடுப்புல அடிபட்டுருச்சு, அதனால ஏதாவது பிரச்சனை ஆகி இடுப்பு வலின்னு வருதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இதனையும் தாண்டி இன்னொரு பிரச்சனாலுமே இடுப்பு வலி வரும். அந்த பிரச்சனை தான் பைரிஃபார்மி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க பைரிஃபார்மி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த பைரிஃபார்மிஸ் மசில், இந்த மசிலோட பேர்னால தான் அந்த சிண்ட்ரோமோட பேரே இருக்கு. இந்த பைரிஃபார்மிஸ் மசில் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முதுகு தண்டுவடத்துக்கு கீழே சாக்ரம் சொல்லக்கூடிய ஒரு தட்டையான ஒரு எலும்பு இருக்கும். இது வால் எலும்புக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மேலதான் இருக்கும். சோ இந்த தட்டையான எலும்போட உள்பகுதியில ஸ்டார்ட் ஆயிட்டு நம்மளுடைய தொடை எலும்புல கிரேட்டர் டொகாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடு மாதிரி இருக்கும். சோ அந்த மேட்ல வந்து அட்டாச் ஆகும். சோ இந்த மசிலுக்கு இடையில தான் சயாட்டிக் நர்வ்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டை விரல் அளவு உள்ள ஒரு நரம்பு நம்முடைய முதுகு தண்டுவடத்தோட கீழ் பகுதியில இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த மசிலுக்கு இடையில தான் உள்ள போய் அப்படியே காலோட தொடைக்கு கீழே வரைக்கும் சப்ளை ஆகுது. இந்த மசில் ஏதாவது இறுகி போகுது இல்ல டைட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மசில் இறுகி நம்முடைய சயாட்டிக் நரம்பை கம்ப்ரஸ் பண்ணும். சோ கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சயாட்டிக் நரம்பு எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல எல்லாத்துலயுமே வலி இருக்கும், மறுத்து போகும், விருத்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி குடைச்சல் இருக்கும், பின்னூசி வச்சு குத்துற மாதிரி வலி இருக்கும், ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும். சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சிம்டம்ஸ் அறிகுறி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, இல்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்றீங்க, இல்ல ஹெவியான ஒரு பர்ஸ் வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க, இல்ல படியில ரொம்ப தூரம் ஏற வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த வலி இன்னுமே அதிகமாயிரும். சோ சூட்டப் ஆயிரும். சோ அது மட்டும் கிடையாது, இந்த வலி நம்முடைய படக்ஸோட பின்பகுதியும் காலோட பின்பகுதியில தான் அதிகமா இருக்கும். ஃப்ரண்ட் பகுதியில ஜாஸ்தி வர்றது கிடையாது. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இடுப்பெலும்பு விலகினா மட்டும்தான் இந்த பைரிஃபார்மிஸ் மசில்ல பிரச்சனை ஆகும் அப்படின்னு கிடையாது. நீங்க ரொம்ப நேரம் ஓடுறீங்க, லைக் மாரத்தான் அந்த மாதிரி ஓடுறீங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வரலாம். இல்ல சைக்கிள் ஓட்டுறீங்க, ரொம்ப தூரம் நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னாலுமே இந்த பிரச்சனை வரலாம். இல்ல L5S1 டிஸ்க் பல்ஜ் ஆகி நரம்பு கம்ப்ரஸ் ஆகி பைரிஃபார்மிஸ் மசிலுக்கு போறக்கூடிய நரம்புல ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த பைரிஃபார்மிஸ் மசில்ல ப்ராப்பரான நரம்போட்டம் இல்ல அப்படிங்கிற பட்சத்திலையும் இந்த பிரச்சனை வரலாம். இல்ல S1 S2 நரம்பு சரியா சப்ளை ஆகல அப்படிங்கிற பட்சத்திலயுமே இந்த பிரச்சனை வரலாம். இல்ல ஹெவியா பர்ஸ் வச்சுட்டு அந்த பர்ஸ் மேல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க, ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டே வேலை செய்றீங்க போது அந்த பிரஷர்னாலுமே பைரிஃபார்மிஸ் மசில் இரிட்டேட் ஆகலாம். இல்ல லாங் டிராவல் போறீங்க, உட்கார்ந்துகிட்டே வெஹிக்கிள்ல போறீங்க, அந்த வைப்ரேஷனாலுமே இந்த பிரச்சனை வரலாம். சோ இவ்வளவு பிரச்சனைனாலுமே அந்த மசில் இரிட்டேட் ஆகி அதுக்கு உள்ள போகக்கூடிய சயாட்டிக் நர்வ் இரிட்டேட் பண்ணி அதை இறுக்கி அதோட செயலை தடுக்கிறதுனால தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. சோ இந்த கண்டிஷன் தான் பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பேக் பெயினுக்கும் பைரிஃபார்மிஸ் உள்ள வித்தியாசத்தை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். சோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா எந்த இடத்துல கம்ப்ரஷன் இருக்கு அப்படிங்கறத ஒரு எம்ஆர்ஐ லோ பேக் எக்ஸாக்ட்டா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதை ஈஸியா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்ல இருந்தே ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ் மூலமா சரி பண்ண முடியுமா, இல்ல ப்ராப்பரா இதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்ல ஏதாவது பெல்ட் போடணுமா, இதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சிகள் எதுவும் இருக்கா அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோல கண்டிப்பா போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையோட சிவியாரிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, இல்ல அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, இல்ல ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் தான் போகணுமா, இல்ல வீட்லயே உடற்பயிற்சி இல்ல எக்ஸசைஸ் இல்ல ஸ்ட்ரெச்சஸ் அப்படிங்கறத செஞ்சு இதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கறத ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சோ இதை பத்தியான உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல இதற்கான வீட்லயே இருந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சி ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே சொல்லித்தரேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.